பவித்ராவை உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க நாத்தனாரே. வாய் நிறைய என்ன நாத்தனார்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா, நாங்க வருவோமோ மாட்டோமோன்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்தது இல்ல? நான் அன்னைக்கே கல்யாணி கிட்ட சொல்லிட்டேன், யார் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா வருவேன்னு. அப்படியே சொன்னபடி செஞ்சுட்டேன். வா பவித்ரா. வாடா சிவா, இங்கே நின்னுட்டு இருக்க. இதோ பார், ஓவரா சீன் போடாத. என் மாமா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நாங்க வந்திருக்கேன். அதனால ஓ மேலையும் உன் குடும்பத்து மேலையும் பாசம் அன்பெல்லாம் இருக்குன்னு தப்பு கணக்கு போடாத. ஏண்டா இப்படி உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுற? பின்ன அது ஏன் குடும்பமா? என்ன ஜெயிலுக்கு தள்ளின கல்யாணியோட குடும்பம். ஏன்னா இப்போ பெருமாளோட மாப்பிள்ளையா தான் வந்திருக்கேன், ஐயப்பனோட புள்ளையா இல்ல. ஏண்டா ஏண்டா இப்படி வார்த்தையால கொல்ற? ஏன் கேட்க கஷ்டமா இருக்கோ? எனக்கும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. சரி விடு சிவா, விசேஷத்துக்கு வந்த இடத்துல எதுக்கு வீண் விவாதம்? அப்ப அந்த ஆள வாய முடிக்கிட்டு அந்த பக்கம் போ சொல்லுங்க. இவர் வழிஞ்சுக்கிட்டு இப்படி பாசத்தை காட்டுறத பார்த்தா உடம்பெல்லாம் எரியுது. போதும் போதும், நான் போயிடுறேன். டேய், இந்த நிச்சயம் முடியற வரைக்கும் நீ இங்கே இருந்தா எனக்கு அதுவே திருப்திட. நான் போறேன். மாப்பிள போங்க போங்க, வர. எப்படி இருக்க லதா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு ஒண்ணு பார்த்து. அப்பா வந்திருக்காரா? அப்பா வந்திருக்காரு. அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும்னு சொன்னேன். வா பவித்ரா. எப்படி இருக்கீங்க? ம், இந்த புடவையில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவரு. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. எதுக்கு கல்யாணி? நீ இங்க வந்ததுக்கு. நான் தனியா வரல, சிவா அப்பா எல்லாரும் சேர்ந்துதான் வந்திருக்கோம். நிஜமாவா? ஆமா கல்யாணி, இன்னைக்கு நான் எந்திரிச்சப்போ யார் முகத்துல முழிச்சனே தெரியல. எங்க அப்பாவுக்கும் சிவாவுக்கும் திடீர்னு நல்ல புத்தி வந்துருச்சு. உன்னை பார்த்து மாறி இருப்பாங்க, அதான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் பவித்ரா. அப்படி பேசாதீங்க. நான் உங்க வீட்டு மருமக. ஏன் நாத்தனார் நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ நான் எப்படி வராம இருக்க முடியும்? நீ இப்படி பேசுறத கேட்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சிவா என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பவித்ரா. கண்டிப்பா கல்யாணி, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழதான் போறோம். ஆனா என்ன, நீங்க தான் அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றது? என்னம்மா அரட்டை அடிச்சுட்டே இருக்கீங்க? சீக்கிரமா ரெடியாகி வாங்க. லேட் ஆயிடுச்சுன்னு ஐயர் வேற கத்திக்கிட்டே இருக்காரு. வாங்க சீக்கிரமா. ஆண்டி நீங்க போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். சரி சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. என்னம்மா மாலதி, அவங்களுக்காக வெயிட்டிங்கா? அவர் வரமாட்டாருமா, அவர் சரியான அம்மா பிள்ளை. வரணும்னு ஆசை இருந்தா கூட அந்த அம்மா விடாதே. நான் எவ்வளவு ஆசையா அவங்கள வர சொன்னேன் தெரியுமா? தெரியும்டி. அம்மாக்கு பயந்த பிள்ளைகிட்ட நீ எதையும் எதிர்பார்க்க முடியாது.
பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போன் பண்ணா கூட கட் பண்றாரு. அப்ப வரமாட்டாருன்னு அர்த்தம். நீ பேசாம உள்ள போய் வேலைய பாரு. அட்லீஸ்ட் இந்த குழந்தை முகத்துக்காவது அவர் வந்திருக்கலாம்ல. அந்த பாசம் இருந்திருந்தா 1.5 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணுமே. ஆனா அவர் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையே. சரி சரி, நீ தனியா நின்னு அழுதுட்டு இருக்காதம்மா. பாக்குறவங்க தான் தப்பா நினைக்க போறாங்க. உள்ளுக்குள்ள நிறைய வேலை கிடக்கு, நான் போறேன். நீ சீக்கிரமா வாமா. வாங்க சார். என்ன மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர், யூனிஃபார்ம் இல்லாட்டா கூட கம்பீரமா தான் இருக்கிறீங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். வராம விட்டுருவனா? ஏதோ நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல, ஆனா ஐயப்பனு கொடுத்து வச்சிருக்கல, சந்தோஷம். அதான் வந்துட்டேன். இதோ பாருங்க ராஜேஷ், எனக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு 900 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கும். இந்த கல்யாணம், அதான் உங்க கல்யாணம் அமோகமா நடக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இத சொல்லிட்டு போறதுதான் வந்தேன். அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வாங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க. எங்க போனாரு? யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. ராஜேஷ், சீக்கிரம் வாங்க. முகூர்த்த நெருங்கிட்டு இருக்கு, ஐயர் கூப்பிடுறாரு, வாங்க. இதோ வந்துடுறேன்.
அம்மா பத்திரிக்கை படிச்சுடலாமா? இந்த அம்மாவோட பையன் ராஜேஷுக்கும் இந்த ஐயாவோட பொண்ணு கல்யாணிக்கும் இப்படி ஃபங்க்ஷன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆனா என்ன விஷயம் ஐஜி சார்? சொல்றேன். கான்ஸ்டபிள்ஸ் சார் 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 ஓகே சார். ஓகே சார். Did
இங்க என்ன நடக்குது சார்? அதுக்கு பதில் தானா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், பூக்கூடல இந்த 2 நாட்டு வெடிகுண்டு இருந்துச்சு சார். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.